மாமியாருக்கும் மருமகளுக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது ஒரு விதமான மனோதத்துவ பாதிப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. அதை மனோதத்துவ ரீதியாவே சரி பண்றதுக்கு நம்ம முன்னோர்கள் சில பழக்க வழக்கத்தை சம்பிரதாயமாவே ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அதாவது முன்காலத்துல எல்லாம் மாமியார் தான் மருமகளுக்கு தலை வாரி தின்னு விடணும் அப்படின்னு ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாங்க. இது எதுக்காக? அந்த சின்ன பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு புதுசா ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குது. அது மனசுல உள்ள ஈரம் குறையணும், மனசு லேசா ஆகணும். அதுக்காக மாமியார அலைய கோதி விடுறதோ, வருடி விடுறதோ, சடை குஞ்சு விடுறதோ மருமகளுக்கு எதவா இருக்கும். ஏன்னா நான் கூட புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணுகிட்ட இந்த ஆலோசனையை சொல்லி பார்த்தேன். நீங்க சொல்றது சரி சார், அதை நான் மறுக்கல. ஏன் நிலையை மாமியார் கிட்ட கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அவங்க அதை நீங்க சொல்றது மாதிரி மோதி விட்டா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக மோதி விட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுது அந்த பொண்ணு. வேற என்ன பண்றது? முன்ஜாக்கிரதையா சோத்துல ஒரு தலையணை வச்சுக்க வேண்டியதுதான்.